ஹாய். இப்போ நாம் பார்க்க போகிறது ஞா வரிசை. ஞா வரிசை பார்க்க போகிறோம். ஞா வரிசை. இங்கு ப்ளஸ் ஆ ஈக்குவல் ஞா. ஓகேவா? அடுத்தது இங்கு ப்ளஸ் ஆ என்ன வரும்? ஞா. தொணக்கால் போடுறோம் பார்த்தீங்களா? ஞா. அப்புறம் இங்கு ப்ளஸ் இ ஈக்குவல் என்ன வரும்? நீ. நீ. இங்கு ப்ளஸ் இ நீ. அப்புறம் இங்கே ஈ வரும். ஈ. அப்புறம் உ. ஊ வந்தால் என்ன வரும்? ஞூ. ஞூ. ஓகேவா? அடுத்தது இங்கு இங்கு ஓ. ஊ போட்டால் என்ன வரும்? ஞூ. போட்டு இப்படி போடணும். ஓகேவா? அடுத்தது இங்கு ஈக்குவல் ஏ. ஏ போட்டால் சொன்னேன்ல, ஒத்த கொம்பு போட்டு இந்த ஏவை போடணும். ஓகேவா? அடுத்தது இங்கு ப்ளஸ்ஸு ஏ. ஏ போட்டால் ரெட்டை கொம்பு போட்டு ஏ. ஓகேவா? அடுத்தது இங்கு ப்ளஸ் ஏக்கு அடுத்தது ஐ. ஐ போட்டால் என்ன வருது? ரெட்டை கொம்பு போட்டு ஐ. ஓகேவா? அடுத்தது போட்டு அந்த ரெண்டு ரெண்டு லைன்லேயே போடணும். ஓகேவா? ஓ. ஓ போட்டால் என்ன வரும்? ஞோ. ஞோ போட்டு பக்கத்தில் தொணக்கால் போடணும். ஓகேவா? அடுத்தது இங்கு கூட்டல் ஓ போட்டால் ரெட்டை கொம்பு போட்டு ஞோ போட்டு தொணக்கால் போட்டால் ஞோ. அடுத்தது இங்கு ப்ளஸ் ஓ ஆவ். ஆவ் போட்டால் என்னது? ஞாவ். ஓகேவா? புரியுதா? இப்போ மறுபடியும் பாருங்கள். ஞ வரிசை. கா ஞ ச ஞ. ஞ வரிசை. ஞ வரிசையில் இங்கு ப்ளஸ் அ ஞ. இங்கு ப்ளஸ் ஆ ஞா. இங்கு ப்ளஸ் இ நீ. இங்கு ப்ளஸ் ஈ நீ. இங்கு ப்ளஸ் உ ஞூ. இங்கு ப்ளஸ் உ நூ. இங்கு ப்ளஸ் ஏ ஞே. இங்கு ப்ளஸ் ஏ ஞே. இங்கு ப்ளஸ் ஐ ஞை. இங்கு ப்ளஸ் ஓ ஞோ. இங்கு ப்ளஸ் ஓ ஞோ. இங்கு ப்ளஸ் ஔ ஞவ். இப்படி ஞா வரிசை சொல்லணும். அடுத்த வரிசை இப்படி சொல்லலாம். ஞா ஞா ஞா. ஞா 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 ஞா. நீ ஞா நீ ஞா. நூ ஞா நூ ஞா. நை ஞா நே ஞா. நே நேனா நேனா நேயன்னா நையன்னா நோனா
நோவண்ணா நோவண்ணா அப்படின்னு அப்படின்னு சொல்லலாம் ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே.